நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபிசிக்ஸில் ஒரு கணக்கு பார்க்கலாம் ரைட்டா. என்ன கணக்குன்னா, லெட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எ பார் மேக்னெட் பி பிஎம் வெக்டார். அப்படின்னா பிஎம் வெக்டார்னு என்னது, அதை மேக்னெட்டிக் எம்னு என்னது மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. மேக்னெட்டிக் மொமெண்ட், டைபோல் மொமெண்ட், அதாவது இரு துருவ காந்த திருப்புத்திறன் ரைட்டா. டைபோல்னு என்னது, போல்னா துருவம், டைன்னு இரண்டு, இரு துருவ காந்த திருப்புத்திறன். அதுதான் சொல்கிறான். இங்கே சிம்பிளாக சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான் கணக்கில், மேக்னெட்டிக் மொமெண்ட்டுன்னு சொல்லிட்டான். அது எப்படி சொல்லணும்னு சொன்னால், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லணும். அதை டைபோலை எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், லாஜிக்கலாக மேக்னெட்டிக் மொமெண்ட்டுன்னு சொல்லிட்டான். அதாவது திருப்புத்திறன், மின்காந்த திருப்புத்திறன் ஆஃப் எ பார் மேக்னெட். பார் மேக்னெட் என்னது, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நல்லா பார்த்துக்கோங்க, இட்ஸ் நாட் ஏ நேச்சுரல் மேக்னெட் ரைட்டா. இது ஒரு ஆர்டிஃபிஷியல், செயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஆர்டிஃபிஷியல். இது என்னது ஃபார்முலா என்ன சொன்னேன், பிஎம் = QM × 2L. இது என்ன ஃபார்முலா. பிஎம்னு என்னது, மேக்னெட்டிக், அது மேக்னெட்டிக் ஆஃப் மொமெண்ட், டைபோல் மொமெண்ட் ரைட்டா. எம் மேக்னெட்டிக் ஆஃப் டைபோல் மொமெண்ட். அப்போ QM என்னது, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல் ஆஃப் த மேக்னெட் ரைட்டா. மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல் ஆஃப் த மேக்னெட்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னெட்டோட ஒவ்வொரு போல், நார்த்து போல் சவுத்து போலோட வலிமை ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 2Lன்னு என்னது, 2L ஃப்ரம் நார்த்து போல் டு சவுத்து போல், அதனுடைய நீளம். அதாவது எங்கேருந்து, அந்த ஓலிருந்து நார்த்து போலுக்கு ஒரு எல்லு, ஓலிருந்து சவுத்து போலுக்கு ஒரு எல். அப்போ மொத்தம் நார்த்து போல் டு சவுத்து போல் 2L. இதுதான் லாஜிக். பிஎம் வெக்டார் = QM × 2L ரைட்டா. இதுதான் ஃபார்முலா. அவன் என்ன கொடுத்துருக்கான், மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ஏ பார் மேக்னெட் கொடுத்துட்டான். லெட் பிஎம்னு சொல்கிறான். பிஎம்னு வைத்துக்கொள்வோம், வெக்டார்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் இங்கே ஹூஸ் மேக்னெட்டிக் லென்த், இதனோட மேக்னெட்டிக் லென்த் டி வெக்டார். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா, மாடுலஸ் ஆஃப் டி = 2Lன்னு படிச்சிருக்கோம் ரைட்டா. அதாவது அது லென்த்து ஸ்ட்ரென்த் என்னது டின்னு சொல்கிறான், 2Lன்னு சொல்கிறான். அண்டு போல் ஸ்ட்ரென்த், இதனோட போல், அந்த மேக்னெட்டோட நார்த்து போல் அண்ட் சவுத்து போல் எல்லா போல்களும் ஒரே அளவில் உள்ள வலிமையை கொண்டிருக்கும் ரைட்டா. ஒரு மேக்னெட்டில் நார்த்து போலில் எவ்வளோ வலிமை இருக்கிறதோ அதே வலிமை தான் சவுத்து போலில் இருக்கும் சரியா. இப்போ என்ன போட்டிருக்கான் பாருங்கள், அண்டு த போல் ஸ்ட்ரென்த் இஸ் QM, அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் போல்னு அர்த்தம் சரியா. அப்போ நெக்ஸ்ட் QMனு வச்சுக்கிறோம் அப்படின்றான். அப்போ கம்ப்யூட்னா கணக்கீடு செய்க, நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ உங்களை சொல்கிறான் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். எதை கண்டுபிடிங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த பார் மொமெண்ட் அப்படின்றான். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா அதாவது டைபோல் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், அது அப்படின்னா காந்த இருமுனை திருப்புத்திறனோட ஒரு பார் மேக்னெட்டோட காந்த இருமுனை திருப்புத்திறனை கண்டுபிடிங்க அப்படின்றான். எப்படி வெறும் கண்டுபிடிங்கன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, அவர் ரீசனே சொல்லலை. அதுக்கடுத்து ரீசன் சொல்கிறான் பாருங்கள். வென் இட் இஸ் கட் இன்டு 2 பீசஸ், அந்த பார் மேக்னெட்டு 2 பகுதிகளாக வெட்டிய பின்பு அதுக்கு அந்த பார் மேக்னெட்டில் எவ்வளோ வலிமை இருக்குது என்று கண்டுபிடின்றான். நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஒரு பார் மேக்னெட்டு கொடுத்துக்கப்பட்டுள்ளது, அதில் QM இருக்கிறது, அதாவது பிஎம் இருக்கிறது, 2L இருக்கிறது. ஆனால் அந்த மேக்னெட்டை 2 கூறுகளாக வெட்டிய பின்பு அந்த மேக்னெட்டில் அந்த காந்தத்தில் எவ்வளோ வலிமை இருக்குன்னு கேட்குறான். அப்போ 2 கூறுகளாக எப்படி வெட்டுவேன், ஒன்று குறுக்கால வெட்டணும், இல்லை நடுவில் வெட்டணும். அப்போ 2 சைடு வெட்டுறான்றான். அது எப்படி பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், அலாங் இட்ஸ் லென்த், அதோட நீளம் இருக்கிறது, நீளத்தில் பாதியை வெட்டிட்டு எனக்கு சொல்லு, அது முதல்ல இருந்ததை விட இப்போ எவ்வளோ வலிமையில் இருக்குதுன்னு சொல்லுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். செகண்டு, பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த் அப்படின்னா செங்குத்தாக வெட்டுன்றான். ஹரிஜான்டல்னா பேரலல், பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ், அதை நீளத்திலேருந்து நட்டுக்குத்தலை வெட்டுறான்றான். வெட்டி எனக்கு அது வலிமையை சொல்லுன்றான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்ப்போமா. ஃபஸ்ட் கண்டிஷன், எ பார் மேக்னெட், நான் முதல்ல படம் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு பார் மேக்னெட்டப்பா, இது ஒரு பார் மேக்னெட் ரைட்டா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது வெட்டுன்றான். அலாங் இட்ஸ் லென்த்து, இதான் நீளம் ரைட்டா. இது ஓ, இது நார்த்து, இது சவுத்து, இது ஓ, இது எல், இது எல். அப்போ 2L ஆச்சா. இதை ஃபஸ்ட்டு கண்டிஷனில்
அதாவது வெட்டுறான்றான். எப்படி வெட்டுறான்? அலாங் இட்ஸ் லென்த், அந்த நீளத்தை வெட்டுன்றான். நான் என்ன பண்ண போகிறேன், இதை 2 கூரை நீளத்தை வெட்டிடுறேன். இப்படி ரைட்டாக வெட்டி இங்கே வரங்க இப்படி ஆக்கிடுறேன். இது ஒரு மேக்னெட்டு, இது ஒரு மேக்னெட். 2 வெட்டிட்டேன்னா நடுவில் வெட்டிட்டேன். இந்த இது ஒரு வெட்டிட்டேன். இப்போது இது ஒன்று தனியாக போச்சு, இது தனியாக போச்சு. அப்போ இப்போ இதனோட வலிமை என்னன்னு சொல்லுன்றோம். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த். அப்போ இதோட நீளத்திலிருந்து செங்குத்தாக வெட்டுன்றான். இந்த பாரு இப்படி வெட்டிட்டான். இன்றைக்கி இது கட் பண்ணிடுறேன். இது மேக்னெட் ரைட்டா. இது மேக்னெட்டு. இதை நான் என்ன பண்ணுறேன், நெட்டுக்குத்தில் வெட்டுவேன். வெட்டினா இந்த பாரு இது 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 ஒன்று ஆயிடுச்சா, இன்னொன்று இது ஒன்று ஆயிடுச்சு. நட்டுக்குத்தில் வெட்டிடுறேன். 2ஆக வெட்டிடுறேன். இதை 2ஆக வெட்டிடுறேன். இப்படி வெட்டிடுறேன். அப்போ இந்த 2 இப்படி பாதியை வெட்டினதுக்கப்புறம் அப்போ இதனோட வலிமையை சொல்லுன்றான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வெட்டினதை லென்த்தை வெட்டினதாக வச்சு பார்ப்போம். செகண்ட் அதை நட்டுக்குத்தில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அலாங் இட்ஸ் லென்த், அதன் நீளத்தை வைத்து நம்ம வெட்டி அதை பார்க்கலாம் ரைட்டா. அப்போ ஏ பார் மேக்னெட் கட் இன்ட்டு 2 pieces அலாங் இட்ஸ் லென்த். பார்த்துக்கோ, பார் மேக்னெட்டை நம்ம கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, கட் இன்ட்டு 2 pieces, 2 பகுதிகளாக கட் பண்ணுகிறோம். எப்படி, எதை வச்சு கட் பண்ண? அலாங் இட்ஸ் லென்த், அதனோட நீளத்தில் 2 பகுதிகளாக கட் பண்ணுகிறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா. when the bar magnet is cut along axis into 2 pieces, அதாவது பார்த்துங்க, பார் மேக்னெட்டை லென்த்தை வச்சு தானே கட் பண்ணுறான். அதான் வென்னுன்னா அப்பொழுது, எப்பொழுது த பார் மேக்னெட்டை இஸ் கட்னா வெட்டப்படுகிறது. அலாங் இட்ஸ் ஆக்சிஸ்னா அச்சு, அதை லென்த்துன்னு அர்த்தம். லென்த்து நீளம், ஆக்சிஸ்னா அச்சிலேருந்து கட் பண்ணும்போது என்ன செய்கிறது, இன்ட்டு 2 pieces கட் பண்ணும்போது நியூ மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்றான். புதிதான ஒரு மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். QMன்றது பெருசாக இருக்கும்போது, வெட்டாமல் இருக்கும்போது. அப்போ QM டேஸ்ன்னு வெட்டினதுக்கப்புறம், இதுங்க படம் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வெட்டாமல் இருக்கும்போது இதனோட போல் ஸ்ட்ரென்த் என்னது, QM. இப்போ நான் வெட்டிட்டேன், இது பாதியை குறுக்கால வெட்டிட்டேன். இந்த வரைக்கும் சின்னதாக 2ஆக வெட்டிட்டேன். அப்போ இப்போது இதனோட ஸ்ட்ரென்த் என்னது, QM டேஷ். இது QM வெட்டாமல் இருக்கும்போது. ஒவ்வொரு போல், நார்த்து போலும் சவுத்து போல் சேம் ஸ்ட்ரென்த்து. அப்போ இதை நான் வெட்டிட்டேன், குறுக்கால வெட்டினதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், QM டேஷ்னு நான் எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஏன்னா பாதியை வெட்டிட்டேன் இல்லையா. அப்போ வெட்டினதுக்கப்புறம் QM டேஷ்னு எடுத்துக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இன்ட்டு நியூ மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். நியூ மேக்னெட்டிக் அது வெட்டினதுக்கப்புறம் அந்த நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கும் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு பார்த்தா அது என்ன சொல்கிறான், QM டேஷ்ன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். அது எவ்வளோ இருக்கும், QMல பாதி தானே இருக்கும். பழைய இதில் எவ்வளோ மொத்தமாக பெருசாக இருக்கும்போது எவ்வளோ இருந்ததோ அதை பாதியாக வெட்டிட்டேன்னா, பாதியை 2 லென்த்தில் வெட்டிட்டேன்னா அப்போ என்னவாக இருக்கும், அந்த QMல டிவைடட் பை 2 பாதி தான் இருக்கும். இப்போ ஒரு ரூபா காயினை கொடுக்குறேன், அது நட்டு குத்தலை நீ 2ஆக வெட்டிடுறேன். அப்போ பாதி பைசா ஆகிப்போச்சு. அங்கிட்டு ₹1 நாணயம், அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி ஆகிப்போச்சு. அப்போ 1/2 தானே. அப்போ இந்த இதை முதல்ல QM இருந்தது, வெட்டாமல் இருக்கும்போது ஒவ்வொரு போலோட ஸ்ட்ரென்த்து QM. இப்போ நான் வெட்டிட்டேனாப்பா, அப்போ QM/2 டிவைடட் பை 2 பாதி தான் வரும். போதுமா? அப்போ அது என்ன சொல்கிறேன், புதிதாக வந்திருக்கு QM டேஷ்னு வச்சுக்கிறேன். புதுசாக வந்த ஒரு மேக்னெட்டிக்கு போலுக்கு நான் ஒரு புதிய பேர் கொடுத்துருக்கேன், QM. பழசுக்கு QM, இது புதுசாக QM டேஷ்னு வச்சுக்கிறேன். அதனோட வலிமை எவ்வளோ இருக்கும், QM/2. அந்த QMல பாதி இருக்கும் ரைட்டா. ஏன்னா பாதி வெட்டிட்டேன், அதான் போட்டிருக்கேன். என்னது, QM டேஷ் ஈக்குவல் டு QM/2 ரைட்டா. பட் ஆனால் மேக்னெட்டிக் லென்த் டஸ் நாட் சேஞ்ச். மேக்னெட்டிக் லென்த் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நான் குறுக்கால தானே வெட்டியிருக்கேன். நீளம், பழைய மேக்னெட் எவ்வளோ நீளமாக இருந்ததோ அவ்வளோ நீளம் தான் கீழே வெட்டப்பட்ட மேக்னெட்டும் இருக்கிறது. 2 மேக்னெட்டும் 2ஆக வெட்டிட்டேன். நீளம் குறைஞ்சிருக்கா, குறையலை. அந்த 2L தான் இருக்குது. ஒன்லி அதனோட இது வலிமை மட்டும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பாதியாக வெட்டியிருக்கேன் அந்த போலில் உள்ள வலிமை. அதனால தான் QM/2 போட்டிருக்கேன், QM டேஷ்க்கு ரைட்டா. இப்போ பாருங்கள், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படியே. இப்போ QM டேஷ் ஈக்குவல் டு என்ன வருது, நான் PM டேஷ்னால் இப்போ இந்த PMன்னு என்னது, பழைய மேக்னெட்டோட வலிமை வெட்டதுக்கு முந்தி. அப்போ PM டேஷ்னால் அந்த புதுசாக பாதியை வெட்டியிருக்கேன் இல்லையா,
QM டேஷ் PM இது வெட்டினது. PM டேஷ்னால் அது பாதியை வெட்டியிருக்குல்ல, வெட்டினதோடு PM டேஷ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? QM டேஷ் இன்ட்டு 2L தானே. இங்கே பாருங்கள், நான் வெட்டியை காமிச்சிடுறேன். இது பழைய மேக்னெட். இதனோட ஸ்ட்ரென்த் என்னது? QM. இங்கேயும் QM, ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அப்போ இது மொத்த மேக்னெட் என்னது? PM தானே. PM ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L. இதுதானே ஃபார்முலா. இப்போ நான் ரெண்டாக வெட்டிடுறேனப்பா. இந்த இது ஒன்று வெட்டிட்டேன், இப்படி ஒன்று வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் நீளம் குறையுமா? நீளம் குறையாது, அதே நீளம் தான் இருக்குது. 2L இருக்கும். அப்போது இங்கே என்ன பண்ணுறேன்? இது PM வெட்டினதுக்கப்புறம் இது PM டேஷ்னு நான் வச்சுக்கிறேன். இந்த ஒன்று தானே எடுக்கிறேன், PM டேஷு. அப்போ இது என்னவாக இருக்கும்? QM டேஷ். ரைட்டா? இது QM டேஷ். ரைட்டா? அப்போ QM டேஷ் இன்ட்டு 2L. ரைட்டா? PM டேஷ் ஈக்குவல் டு QM டேஷ். ஏன்னா QM டேஷ்னா புதிதாக வெட்டப்பட்டது. QM டேஷ் இன்ட்டு 2L. அப்போ QM டேஷ் ஈக்குவல் டு என்னது? QM/2. அப்போ இந்த QM டேஷுக்கு வந்து நீ QM/2 போட்டேன்னா இன்ட்டு 2L. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனிக்க விட்டிங்கன்னா போச்சு, கணக்கு 0 போட்டு விட்ருவோம். ரைட்டா? இதில் என்ன பாருங்கள், அதாவது 10 போட்டுக்கோங்க. PM டேஷ் ஈக்குவல் டு QM டேஷ் இன்ட்டு 2L. அப்போ QM டேஷ்க்கு என்ன போட்டிருக்கோம்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் QM/2ன்னு போட்டிருக்குமா? அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PM டேஷ் ஈக்குவல் டு QM/2 இன்ட்டு 2L. இப்போ இது அப்படி 2 அடிவிட்டு போயிடுமா? இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது, அது அடிவிட்டு போயிடும். ரைட்டா? இல்லை என்ன பண்ணாங்க பாருங்கள், இந்த பாருங்கள் 1/2 மேலே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்? இந்த முதல்ல உள்ள QM/2 இருக்குல்ல, 1/2 எடுத்துடுறான். அப்போ QM இன்ட்டு 2Lன்னு போட்டான். ஏன் QM இன்ட்டு 2Lன்னு போட்டோன்னா, QM/2L வந்து PM தானே. PM ஈக்குவல் டு என்னது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். PM ஈக்குவல் டு Q இன்ட்டு 2L இருக்குல்ல, பார்த்துருக்கோம் இல்லையா? Q ஈக்குவல் டு PM+2 தானே. நல்லா பார்த்துக்கோங்க. என்னது? QM இன்ட்டு 2Lனா என்னது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். PM ஈக்குவல் டு QM/2L. ரைட்டா? அதனால தான் இங்கே இது PM போடுன்றதுனால 1/2 வெளியே எடுத்துகிட்டு QM/2Lன்னு போட்டிருக்கான். 1/2 இன்ட்டு PM. இன் வெக்டார் நோட்டேஷன், வெக்டார் குறியீரில் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள்? PM டேஷ் ஈக்குவல் டு 1/2 PM. 1/2 PMனா பாதி தானே. பாதி தானே வந்திருக்கு பாருங்கள். அதாவது PM டேஷ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? பழைய இதில் பாதி வந்திருக்கு. பழைய இது என்னது? PM வெக்டார் தானே. அப்போ புதிய இது வெட்டினதுக்கப்புறம் என்னது? பழைய இதில் பாதி வந்திருக்கிறது. ரைட்டா? பழைய இதில் பாதி வந்திருக்கிறது. ரைட்டா? PM டேஷ் ஈக்குவல் டு 1/2 PM. புரிஞ்சுதா? வெட்டினா பாதி தான் வருது. அதனால் மின்காந்த புலன். ரைட்டா? ஃபீல்டு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இப்போ செங்குத்தாக வெட்டுறோம். இந்த வெட்டி காமிச்சிருக்கான் பாருங்கள். செங்குத்தாக வெட்டியிருக்கான் பாருங்கள். அப்போது பார் மேக்னெட் கட் இன்ட்டு 2 pieces perpendicular to its axis. அதனால் அச்சுக்கு இந்த அச்சுக்கு இரண்டாக வெட்டப்படுகிறது அப்படின்றான். அப்போ வெட்டினா கூட அந்த சவுத்து போல் நார்த்து போல் அப்படியே தான் இருக்கும். when the bar magnet is cut perpendicular வெட்டும்போது to its axis வெட்டும்போது into 2 pieces என்ன செய்யும்? லென்த்தில் தான் மாறுபாடு ஏற்படும். இதில் இப்போ அந்த போலில் மாறுபாடு ஏற்படுமா? ஏற்படாது. ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? இது PM டேஷ் ஈக்குவல் டு QMல மாறுபாடு ஏற்படுமா? ஏற்படாது. ஏன்னா போல் அப்படியே தான் இருக்குது. லென்த்தில் தான் ஒரு L கட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம்? PM டேஷ் ஈக்குவல் டு QM/2Lல 1/2L. ஏன்னா ஏன் 1/2L? லென்த்தில் பாதி தான் கட் ஆகும். அப்போ 1/2L இன்ட்டு 1/2 இன்ட்டு 2L. அப்போ 2 கட் ஆயிருமா? இல்லை 1/2 நீ வெளியே எடுத்துக்கோ. 1/2 வெளியே எடுத்துட்டினா QM/2L ஈக்குவல் டு PM. அப்போ 1/2 PM. இங்கேயும் பாதி தான் கிடைக்குது. நீ செங்குத்தாக கட் பண்ணாலும் பாதி தான், நட்டுவாக்கில் கட் பண்ணாலும் பாதி தான் கிடைக்குது. அப்போது இன் வெக்டார் நோட்டேஷன், அதாவது PM டேஷ் ஈக்குவல் டு 1/2 PM. ரைட்டா? இதோட முடிஞ்சு.